ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் மனிதனுக்கு பிடிக்காத ஒன்று சட்டங்களும் முறைமைகளும் ஒழுங்குமுறைகளும். எங்கெல்லாம் சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்கிறதோ அதை மீறுவதன் வழியாக மனிதன் இந்த உலகத்திலே மகிழ்ச்சி அடைகின்றான். எதற்காக அவன் மீறுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த சட்டங்கள் இந்த ஒழுங்குகள் என்னை அடிமையாக வைத்திருக்கிறது, எதெல்லாம் என்னை அடிமையாக வைத்திருக்கிறதோ அதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை மீறுவதையே அவன் இன்பமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம், மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே இந்த சட்டங்கள், இந்த ஒழுங்குமுறைகள், இந்த நியமங்கள் எதற்காக மானுட சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதனை செதுக்குகின்றது. ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம் என்பதல்ல, மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சட்டங்கள், இந்த நியமங்கள், இந்த ஒழுங்குமுறைகள் ஒரு மனிதனுக்கு அறுதியிட்டு கூறுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த மனிதனை நிறைவாக செதுக்குகின்றது. அவன் எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மனிதனை ஒரு இடத்திலே அவனுக்கு வலுவினை கொடுக்கின்றது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? கடவுள் சீனாய் மலையிலே இஸ்ராயல் மக்களை நெறிப்படுத்துவதற்காக 10 கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக ஒரு மனிதன் கடவுளுக்கு பிரியமான மனிதனாக இருக்கிறான். ஒரு மனிதன் கடவுளுக்கு அருகிலே செல்ல முடியும். ஒரு மனிதன் கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்னிறுத்துகின்றன. நமது வாழ்க்கைக்கு வருவோம். நமது வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கடையில் சென்று ஒரு மின்சார ஒரு கருவியை வாங்குகின்றோம், அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் சொல்கின்றோம். இதை வாங்குகின்ற பொழுது அவன் அந்த பொருளோடு சேர்த்து ஒரு கையேடு ஒன்றையும் கொடுக்கின்றான். எதற்காக என்றால், இந்த கையேடை பின்பற்றி தான் அந்த பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை ஏசியாக இருக்கலாம், அல்லது குளிர்சாதன பெட்டியாக இருக்கலாம், அல்லது பல மின்னணு கருவிகளாக இருக்கலாம். அதையெல்லாம் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கையேடை வைத்து தான் பயன்படுத்துகின்றோம். ஒருவேளை நாம் விரும்பியபடி பயன்படுத்தினோம் என்றால் அது தனக்கும் தீங்கு விளைக்கும், அதை பயன்படுத்தக்கூடிய மனிதருக்கும் தீங்கு விளைக்கும். அதே போலதான் இந்த உலகத்திலே மனிதன் இருக்கின்ற பொழுது, மனிதன் படைக்கப்பட்ட போது அந்த மனிதன் வாழ்வதற்காக கடவுள் கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளை பயன்படுத்துவதால் அவனுடைய வாழ்க்கை இன்பமாக மகிழ்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிக்மண்ட் ஃப்ராய்டு அழகாக சொல்லுவார், உளவியல் அறிஞர் மிக தெளிவாக குறிப்பிடுவார், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இன்பத்தை தேடக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொல்வார். பல நேரத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன, எது சரியானதோ அதை ஒருபோதும் நாம் செய்ய மாட்டோம். மாறாக எந்த ஒரு காரியம் எனக்கு இன்பம் தருகிறதோ அதை தான் நான் செய்து கொண்டே இருப்பேன். பிரியமானவர்களே, குடிக்கக்கூடாது, ஆனால் குடிச்சா எனக்கு இன்பம் தருகிறது என்று சொல்லி பல நேரத்திலே இந்த குடிக்கு நாம் அடிமையாக விடுகின்றோம். ஆனால் குடித்தால் என்னவாகும் என்று சொல்லி அதனுடைய விளைவுகளையும் தெரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டங்கள் சிறப்பாக, ஒழுங்குகள், நியமங்கள் நமது வாழ்விலே தேவை. அதை கடைபிடிக்கின்ற பொழுது நம் வாழ்வு, நமது இல்லம் கானான் தேசத்தை போல பாலும் தேனும் பொழியும் கானான் தேசமாக, கானான் இல்லமாக மாறும் என்பதிலே உறுதி கொண்டவர்களாக இந்த தவக்காலத்திலே நாம் சட்டங்களை கடைபிடிப்போம், நியமங்களை கடைபிடிப்போம், ஒழுங்குகளை கடைபிடிப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுவோம். ஆமேன்.